கவனிச்சுக்க, அருமையான செக்ரட்டரி. உண்மையிலேயே ஐயா கொடுத்து வச்சவரதான். எப்படி நீங்க 2 பேர் இருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரருக்கு 2ஆம் தரமா கட்டி வைக்க என் மகளை கேட்டு வந்திருக்கீங்க. ஆனா நீங்க யாரு என்னங்கிற விவரம் ஒண்ணுமே சொல்லலையே. என் முயற்சிக்கு நீங்க சம்மதம் தெரிவிச்சீங்கன்னா அப்புறமா நான் யாரு என்ன இந்த விவரத்தை எல்லாம். அம்மா காஃபி. மேடம் நீங்க நீங்க எப்படிங்க? குட் ஈவினிங். நிம்மி, இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? இவங்கதான் எங்க முதலாளியோட சந்தாரம். வணக்கம்மா. வணக்கம். ஏம்மா இத முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? சொல்லிருக்கலாம். நிம்மி, இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு? அது இல்ல, நானே சொல்லிடுறேன். எனக்கு உங்க வீட்டுல ஒரு கப் காஃபி கிடைக்குமா? இப்ப கொண்டு வா. உட்காருமா. இல்ல பரவாயில்ல. நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் அறிவுல என்னை விட பெரியவ. அத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நீ சரியா புரிஞ்சுக்குவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க மேடம். நீ ரொம்ப வருஷம் அவர்கிட்ட செக்ரட்டரியா இருக்கிறல்ல, உனக்கு எங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். குழந்தை இல்லைங்கிற ஒரே குறைதான். ஆனா அது எந்த விதத்திலையும் எங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குனதில்லை. இருந்தாலும் மனைவியா என் கடமையை நான் சரியா நிறைவேற்ற முடியல. அதை நினைக்கும் போது எனக்கு என் மேல வெறுப்பா இருக்குமா. இது உங்க சொந்த பிரச்சனை. இதெல்லாம் என்கிட்டயே வந்து ஏன் பேசுறேன்னு கேக்குறியா? புதுசா ஒரு சொந்தத்தை உண்டாக்கிக்கிட்டான். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. என் வீட்டுக்காரருக்கு 2வது கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். மேடம், பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவர் கூட சம்மதிச்சார். நான் பொண்ணு கூட பார்த்துட்டேம்மா. பொண்ணோட சம்மதத்தை கேட்கத்தான் இப்ப வந்திருக்கிறேன். அதுக்கு இங்கேயும் வந்தீங்க? பொண்ணு நீதான். என்ன சொல்றீங்க? என் நிலைமைய நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்கிறதுனாலதான் நான் ஒன்ன தேடி வந்திருக்கிறேம்மா. நத்திங் டூயிங். என்னால ஒரு நாள் இதுக்கு சம்மதிக்க முடியாது. பரவாயில்ல, நீ சம்மதிக்கலன்னா அவருக்கு நடக்க போற இந்த கல்யாணம் ஒண்ணு நின்னுடாது. நான் ஏன் ஒன்னு அவரோட இத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கிறேன். அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவோ, அவருக்காகவே நீ உண்மையா உழைச்சிருக்கிறம்மா. இந்த பாரு, அவரோட பிரச்சனைகள் எல்லாம் நீதான் தீர்த்து வச்சிருக்கிற. பணத்தை காசப்படுற எவ்வளவு ஒருத்தி நான் அவருக்கு கட்டி வச்சேன்னா அப்புறம் என் குடும்பம் நரகம்தான். இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் உன் வாசல் தேடி வந்து கேட்கிறேன். இருக்கட்டும்மா, அவரோட சந்தோஷத்துல நிம்மதியிலையும் உனக்கு அக்கறை இல்லைன்னும் போது யார் சொல்லி என்ன? நான் புறப்படுறேம்மா. தயவு செஞ்சு எதையும் மனசுல இருக்காது. இல்லைங்க மேடம். என்னம்மா, நீங்க இங்க வந்த விஷயம் அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. ஏன்? என்ன, அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு முதல் தடவையா அவர் மணவரையில் தான் பார்க்கணும். அது அப்படித்தான். எனக்கு பயமா இருக்கு மேடம். எனக்கு பயமா இருக்கா? என்ன மேடம் சொல்லாதம்மா. நிர்மலா, என்ன வாய் நிறைய அக்கான கூப்பிடு. பயப்படாதம்மா, நான் இருக்கேன். என்ன நம்ப. உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன்.
சார், ஏன் வேலையை திடீர்னு ராஜினாமா பண்றீங்க? எனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு சார். அப்படியா? கங்க்ராச்சுலேஷன். அதுக்காக ஏன் வேலையை விடணும்? இல்ல, எங்க வீட்டுக்காரர் பெரிய பணக்காரரு. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போறது அவருக்கு பிடிக்காது. ஓஹோ, ஆல் தி பெஸ்ட். ஓம் கணானாம் வா கணபதியம் உபாமஹே கவிம் கவீனா புவமஸ்தவஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்வதானி சந்திரன் வைதி சீதசாதனம். பொன்னாச்சின்னுவாங்க. சாங்கிரகண்ணேஷ்யாயுததே இமாம் ஜனதாகம் சங்கிரநானீதி வாதசாரத்னே சதனா பவதே வாதசமாசாः சம்வத்சரः சம்வத்சரமேவாவரந்தே மௌஞ்சி பவதே ஊர்ध्वैमुञ्जाः ஊர்ध्वमेवावरन्दे சித்ரா நக்ஷத்ரம் பவதே சித்ரம் வாரே கர்மா सर्वमङ्गलमाङ्गल्ये श्री सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके देवी नारायण नमोऽस्तुते. माङ्गल्य चेर्तुंगा माप्पळ. कटिमेळं माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुनां कण्ठे बध्नामि शिवके तुलसीन सदां सदम्. என்ன நெஞ்செழுத்த இருந்தா ரெண்டு பொம்பளையில சேர்ந்து என்ன முட்டாளாக்கி இருப்பீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. அக்காதான். அக்கா, உன் வேலையை ராஜினாமா செய்ய வந்தப்ப கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? கல்யாணம் செஞ்சுக்கிட்டு மறுபடியும் வேலை பார்த்தா என்னன்னு நான் கேட்டப்ப அது அவருக்கு பிடிக்காது, அவர் ஒரு பெரிய பணக்காரன்னு எவ்வளவு சாமர்த்தியமா சொன்னேன். முதலாளிக்கு வெறும் செக்ரட்டரியா தானே இருக்கும். பொண்டாட்டி ஆயிட்டா பெரிய பணக்காரி ஆயிலாங்கிற ஆசையில எவ்வளவு அழகா நடிச்ச. இத நீ என்கிட்ட முதலே சொல்லியிருந்தா உனக்கு எத்தனை லட்சம் வேணாலும் கொடுத்திருப்பேன். இவ்வளவு கேவலமா? கேட்டுங்க, நீங்க ஆத்திரப்படுறதுல நியாயம் இருக்கு. ஆனா பேசுற வார்த்தையில நாகரிகம் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க காசுக்கு ஆசைப்பட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. உங்க மனைவி உங்களுக்கு நான் 2ஆம் தரமா வரணும்னு சொன்னப்ப நான் மறுத்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னப்ப இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். ஆனா எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் இருக்கேன், நீ சம்மதின்னு சொன்னாங்க. இப்ப நான் இங்க வந்திருக்கிறது ஒரு பணக்கார முதலாளிக்கு பொண்டாட்டியா இல்லைங்க, ஒரு அப்பாவி பொண்ணோட ஆசையை நிறைவேற்றதுக்காக. சத்தியமா வேற அந்த ஆசை எனக்கு கிடையாது. அழுகு சத்தம் வெளியே கேட்க போகுது. அழுகிறதா இருந்தா கொஞ்சம் சத்தம் இல்லாம அழு. நிர்மலா, ஆம்பளைங்க பாடு தேவல. ஏதாவது மனசு வருத்தம்னா சிகரெட்டை பிடிச்சிட்டு ஆகாசத்தை பார்த்து உட்காந்துக்கலாம், இல்ல தண்ணிய போட்டு மண்ணுல போடலாம். பொம்பளைங்க என்ன செய்ய முடியும்? அழதானே முடியும். ராத்திரி பூரா உங்க கூட இங்க இருந்தது நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. தெரியும் எனக்கு, என் பொண்டாட்டிய பார்த்து கட்டி வச்ச பொண்டாட்டி. சரியா தப்போ, நீங்க கொண்டான உரிமையும் மரியாதையும் கொடுத்தே ஆகணும். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். கல்யாணி,
கல்யாணி, உஸ்மான், உஸ்மான். வேணாக்கா, அவர் உங்களை தான் கூப்பிடுறாரு. அவர் என்ன கூப்பிட்டாலும் இனிமே நீதான் போகணும். வேணாக்கா, போ. உப்பு பத்தாது, இன்னும் கொஞ்சம் வை.